அப்பா அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவின் அருளாசி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிரொளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா. குருதேவா. இன்று நாம் பார்க்க இருப்பது குருவிடம் பெற்ற அனுபவங்கள், 3வது பகுதி. அதாவது அச்சத்தை போக்கி வீரிய உணர்வை பெறச் செய்தார் குருநாதர். இப்பொழுது நாம் பார்க்கிறப்பது 11வது பேரா. இயல் இசை நாடகம் என்பது காவியங்களை தீட்டி வேஷங்களை போட்டு நடித்து காட்டி மக்களிடத்தில் கருத்தினை புகுத்தி மகிழச் செய்வதற்காக தீமையின் விளைவுகளை காண்பித்து தீமைகள் இவ்வாறுதான் உருவாகிறது என காண்பிக்கும் பொழுது தீமையை செயல்படுத்தும் தன்மை வலிமையடைகின்றது. தீமைகள் செய்யும் ஒருவன் சாந்தமாக வாழும் ஒருவனுக்கு எவ்வளவு தீமைகள் செய்கின்றான் என்றும் நல்லவர்களையெல்லாம் எப்படி ஒடுக்குகின்றான் என்றும் கதை எழுதி நாடகமாக காண்பிக்கப்படும் பொழுது அதை பார்க்கும் நமது உணர்வுகள் படாதபாடு படுகின்றன. நல்லவர்களை இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகின்றார்களே என்ற அச்சுறுத்தும் உணர்வுகள் நம்மிடத்தில் விளைகின்றன. இத்தகைய நாடகங்களை பார்த்தபின் சாதாரணமாக ஒருவன் தனது வாழ்க்கையில் சிறு தவறு செய்தாலும் அவனை அயோக்கியன் என்று குற்றஞ்சாட்டி நாடகத்தில் எப்படி எதிரியை வீழ்த்தினானோ அப்படியே அவனையும் வீழ்த்த தூண்டும். ஆனால் நாம் ஒருவன் தீமையை செய்கின்றான் என்றால் அவனிடம் உள்ள தீமையின் உணர்வுகளை வீழ்த்துவதற்கு பதில் தீமை செய்தவனின் உடலையே சாய்த்துவிடும் நிலை வருகின்றது என்று குருநாதர் தெளிவாக காண்பித்தருளினார். தீமை செய்வோரின் உணர்வுகள் நமது உணர்வில் கலந்துவிட்டால் அந்த தீமையை விளைவிக்கும் உணர்வுகளை நமக்குள் விளையாது தடுத்து சமப்படுத்திடல் வேண்டும். இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கெல்லாம் வர ஒவ்வொரு சினிமா பார்க்குறோம். ஒவ்வொரு சினிமாலையும் என்னென்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சாராம்சம் ஒருவனை, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் தர்மம், இதுதான் நிலை அப்படின்னு கொண்டாந்து அந்த ஹீரோ அந்த அதான் வில்லன் இப்படி காமிச்சு அப்படி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி அப்படி வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக ஒருத்தன் ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னா இவன் அயோக்கியன் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் மனசில் ஆழ் மனதில் நமக்கே தெரியாமல் அவன் தான் குற்றம் சென்றவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிலைகளை ஏற்படுத்திவிடும். அப்படிங்க உள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி என்ன சொல்கிறாங்க,
அவனை வெட்டி சாய்க்கிறதுக்கு பதிலாக அவன்கிட்ட இருக்கின்ற தீமைகளை நீக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பார்களால் சாமி சர்க்குருதேவர்களால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் நாங்கள் பெறணும். எங்கள் உயிர் வழி உடல் முழுவதும் படரணும். உடலுள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும். ஈஸ்வரா அப்படின்ட்டு 10, 20, 50 வாட்டி செஞ்சுக்கிட்டு அடுத்தது அந்த எந்த பர்சனுக்கு எடுக்கணுமோ அவங்களுக்கு அந்த உயிர் ஆன்மாவுக்கு எடுக்கணும். அந்த உயிருக்கு எடுக்கணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் அந்த உயிரான்மா பெறணும். சிந்தித்து பொருளிலிருந்து வெளியிருந்து செயல்படணும். அவருடைய செயலெல்லாம் இனி எங்களுக்கும் உலக மக்களுக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும் ஈஸ்வரா அப்படின்ட்டு பிரார்த்தனை எடுத்தோம்னா இந்த உணர்வு அவர்கிட்ட போய் அந்த ஆன்மாவில் கலந்து அது அவர் இரவு படுத்து உறங்கக்குள்ள அது தசைகளாகி அவருக்கு அது நினைவுக்கு வந்து அது நல்லதுன்னு பட்டு அது மகர்ஷிகளின் சக்தியால் அது நல்லதாயிடும். சரிங்களா? மகிழ்ச்சி. குருவருள் பெறுவோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் ஈஸ்வரா. இந்த அருள் உரையை கேட்டுக்கொண்டிருந்தோர் அனைவரது வாழ்க்கையிலும் அருட்செல்லும் பெற்று பொருட்செல்லும் பெற்று அகையிருள் நீக்கி அருள் ஒளி பெருக்கி எல்லோரும் கோடீஸ்வரனாக வேண்டும். பற்றற்ற நிலையில் புவிப்பற்றை நீக்க வேண்டும். எல்லோரும் கோடீஸ்வரனாக வேண்டும். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நடைபெற வேண்டும். மகிழ்ச்சி, பேரானந்தம். அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. குரு அருளை பெறுவோம். அனைவருக்கும் வணக்கங்க. ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.